ஏன் தான் அந்த ரகு இப்படி பண்ணுறானோ? கொஞ்சமாவது ஒரு தங்கச்சி தனியாக போவாளேன்னு ஒரு பொறுப்பு இருக்கா? இப்போ வரேன்னு சொன்னால் ½ ஆச்சு. எவ்வளோ நேரம் நம்ம இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது? இதுக்கு அப்பா கூடவே போயிருக்கலாம். யார் இந்த பொண்ணு? நம்ம ஊரில் இவ்வளோ மாடர்னான பொண்ணா? பொம்மை மாதிரி இருக்கா, அவ்வளோ அழகா. யார் இவங்க? நம்ம ஊர்ல இப்படி ஒருத்தங்களா? ஹேர் கட்லாம் பண்ணி ரொம்ப மாடர்னா இருக்காங்க. இவங்களை இதுவரைக்கும் நான் இங்க பார்த்ததே இல்லையே. பேசவா வேண்டாமா? என்ன? யார் இது? முடியெல்லாம் வெட்டி ஒரு ஸ்டைலா நிக்குது. நம்ம ஊரா என்ன? அக்கா, அக்கா யார் நீங்க இங்க நிக்கிறீங்க? ஹே ரேணுகா, அக்கா நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க ஏதோ சென்னையில இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நர்ஸா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. நீங்க எப்போ வந்தீங்க? நான் நேற்று நைட்டு தான் வந்தேன். சும்மா அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியிருந்தது. ரகு வரேன்னு சொன்னான், இல்லைன்னா நான் அப்பாவோடையே போயிருப்பேன். ½ மேலே ஆச்சுமா, இங்கேயே வெயிட் பண்ண வச்சுட்டான். தலை வலிக்குது இவனால். ரகுவா? இவங்க ஏன் அவரை பத்தி பேசுறாங்க? என்னவா இருக்கும்? அண்ணன் வருவான். கரெக்டாக நாங்கள் பஸ்ஸுக்கு போகிற டைமை பார்த்து வருவான். இருங்க அண்ணன் சீக்கிரம் வந்துடுவான். அக்கா நீங்கள் அழகாயிட்டேக்கா, முடியெல்லாம் கட் பண்ணி ஆளே வேற மாதிரி இருக்கியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கூட தான் அழகாக ஆகிட்ட. ஹேர் கட்லாம் பண்ணி பயங்கரமாக இருக்க. காலேஜ் போனோன்னு என்ன படிக்கிற? அக்கா பிஏ இங்கிலீஷ். சரி, நான் உன்னை கேட்க நினச்சேன், யார் இந்த பொண்ணு? பேபி டால் மாதிரி இருக்கா. நம்ம ஊரில் இப்படி ஒரு பொண்ணா? அக்கா இவ சர்ச்சு தெரு கிழக்கு சைடு, நம்ம ஊர் தான். என் ஃப்ரெண்டு இவா ஸ்டில்லா என் கூட தான் படிக்கா. நானும் ஒன்றா தான் படிக்கும். சரி பூர்ணி, நான் அப்படி கிளம்புறேன். சரியா? இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் இந்த ரகு எருமை மாடை காணும். சரி, நான் அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கிறேன். அவன் வந்தானே அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேடா, பாய். சரிக்கா பாய். ஆனால் அண்ணன் வர்ற நேரம் தான்க்கா, டெய்லி பார்க்க தான் செய்கிறேன். சரி நீங்கள் போங்க, நான் அண்ணன் வந்து வர சொல்கிறேன். இவன் ஏன் அண்ணன் வர்ற நேரம்னு சொல்கிறா? இவனுக்கு இந்த டைமில் இங்கே என்ன வேலை? நம்ம ஏதாவது வேலை சொன்னால் 1000 ரீசன் சொல்கிறான். ஒருவேளை இவன் இந்த பொண்ணை பார்க்க வருவானா இருக்குமோ? சேச்சே, இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது. இவன் மூஞ்சலாமா பார்க்கும்? பொண்ணு யார் இவங்க? இவங்க நீ இவங்களை பற்றி பேசுனதே கிடையாது. ஒரு வித்தியாசமாக அழகாக வேற இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம ஊரா? எட்டி ஆமாம், இவங்க எங்கள் பெரியம்மா பொண்ணு. இவங்க பேர் ரேணுக்கு நாம ரேணுக்கா. அவங்க மெட்ராஸில் நர்சிங் படித்தாங்க. இப்போ முடிச்சிட்டாங்களாம். இன்னும் இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கேன். ரகு அண்ணா இருக்காங்க, அன்னைக்கு கூட வந்தானே பைக்கில். அவங்களுக்கு அந்த அண்ணாக்கு இவங்க தங்கச்சி. அவனுக்கு தான் வெயிட் பண்ணாங்க போல, அண்ணன் வரல. ஓ அப்படியா? அழகாக இருக்காங்கல்ல. இவங்கள பார்த்தா நம்ம ஊருன்னே சொல்ல முடியல. இதே தாண்டி அந்த அக்கா உன்னை பார்த்து கேட்டாங்க, நீ அவ்வளோ அழகாக இருக்கியா தெரியுமா? நீ காதில் ஏதோ ரகுன்னு விழுந்தது. நான் நினச்சிட்டேன் ஒருவேளை அத்தை பொண்ணு அப்படி ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு. என்ன இழுக்கிற? சரியில்லட்டி நீ. ஐயோ, இந்த பொண்ணு வேற டெய்லி இங்கே நிற்குது. என்ன பண்ணன்னு தெரியலையே. ரேணு வேற காணும். ரகுன்னு வந்துட்டு போல. ரேணுக்கா இவ்வளோ நேரம் உன்னை தேடி இங்கே தான் நின்று இருந்துச்சு. அப்படியா? நானும் அவளை தேடி தான் வந்தேன். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. எப்போ போனாவ இங்கேருந்து? இப்போதானே ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. அக்கா அப்படியே நடந்து போகிறேன்னு போச்சு. நீ பேசாமல் அந்த அக்கா பைக்கில் கூட்டு போயிருக்கலாம்ல. என் பைக்கு ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டான். இல்லைன்னா நான் ஏன் நடந்து வர போகிறேன். சரிம்மா, நான் அப்படி பார்த்துட்டு கிளம்புறேன். சரி, நான் பார்த்துப்போ, பாய். என்ன இந்த பொண்ணு டெய்லி இங்கே வந்து நிற்குது? ஏன் வீட்டில் தான் காருகள்லாம் உண்டு, எதுக்கு இது பஸ் ஸ்டாண்டுக்கு வருது? சரியில்லட்டி எங்கள் அண்ணனை பார்த்தோன்னா தலைலாம் ஒரு மாதிரி குனியுது, வெக்கெல்லாம் வருது. இது நல்லதுக்கலாமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, சரின்ட்டு நான் அப்படி கீழே பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். சரிம்மா, சரி வா, பஸ் வந்துட்டு போகலாம்.